விவாஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் தாங்க செய்ய போகிறான் ஒரு விஷயத்த. அது என்னன்னு அவர் விளையாடுறதுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன்னாரு. சரி பண்ண இல்லை நீங்கள் வீடியோ விடுங்க, நான் வீடியோ எடுத்து அதை போடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டேங்க. இதில் என்ன வச்சு செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபில் பென்னு, அதோட ரீஃபில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஃபில் பென்னில் நடுப்புற ரப்பர் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி எழுதுறது அது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பென்னு, ஒரு ரப்பர் பேண்டரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லேடு ஒன்று எடுத்துன்னு செய்கிறாருங்க. இதை வச்சு தான் இந்த பொருள்லாம் வச்சு செய்கிறேன்னாரு. சரி என்னப்பா ஃபுல் ரீஃபில் எதாவது செய்கிறியேன்னு கேட்டேன். இல்லை மம்மி என்கிட்ட காலியான ரீஃபில் இல்லை, நான் இது கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு எடுத்துன்னு போய் வச்சிட்றேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு நான் இல்லைப்பா நீ இதை முடி, நான் வேறு எங்கன்னா ரீஃபில் இருக்கான்னு தேடி தரேன்னா, சரி மம்மி ஓகே நீங்கள் தேடி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதையும் உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த நீடில், அதாவது பெண்ணோட நீடில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அந்த இடத்துல கட் பண்ணுறாரு. அந்த இடத்த முட்டை கட் பண்ணுறாரு. எதுக்குப்பா கட் பண்ணுறான்னு கேட்டால், இருங்க மம்மி சொல்கிறேன்ட்டு கத்தியை வேறு கையில் வச்சுன்னு நீங்கிறா, கையை வெட்டி போகிறான்னு எனக்கு ஒரு பயம். எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொடுத்துருந்தா ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடும். ஆனால் பசங்களாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா அது சின்ன விஷயத்தையும் அவங்களே செய்யும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள் என்னென்ன வேலை பார்க்குறான் பாருங்கள். அவ்வளோ பொறுப்பாக செய்வாங்க. ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க. ஆனால் அதை நம்ம ஏற்கனவே அதை செஞ்சு விளையாடிருப்போன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை நான் என் சின்ன வயசுலேயே விளையாடிருக்கேன்னு நினைக்கிறேன். அது மேலே அதை கட் பண்ணிட்டான். அதை கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதான் ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா, ரப்பரை தேடுறாராம், தள்ளி விட்டாராம். அதை தேடி அதை நான் எடுத்து கொடுத்தோடனே அதை எடுத்து மாட்டுறான் பாருங்கள். அதை மாட்டிட்டு அதுக்கு இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்கலான்ற மாதிரி அதை அங்கேயே இருந்திருந்தால் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கலாமே அப்படின்னு. இல்லை மம்மி இப்படி தான் போடணும்னு எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் பின்னை வச்சு என்ன பண்ணுறான் பாருங்கள். ஏதோ அந்த இடத்துல சொருகுறாரு. எவ்வளோ அழகாக சொருகுறான் பாருங்களேன். அந்த ரப்பரில் அது நிற்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து சொருகுறாரு. அது சுத்தமாக நீரில் நிற்கல. சொருகிடுச்சு. இப்போ இது மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு மாட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன். அடுத்தது அதை தான் பண்ணுவான். பாருங்கள் அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து அதில் மாட்டிடுவான். அந்த பக்கம் அதாவது நம்ம இது மாட்டுற மாரி மாட்டுறோம். அதை பாருங்கள், அதை மாட்டிட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த சேஃப்டி பென்னை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இவ்வளோதான் விஷயமே. அந்த சின்ன விஷயத்த எவ்வளோ சின்சியராக செய்கிறான் பாருங்களேன். அது அந்த பசங்கள்லாம் செய்யும் போது அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அவ்வளோதான், இதோட இதுவே அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரீஃபில் எடுத்து வச்சுருக்காங்களா, அதை போடுறான். இப்போ அந்த ரீஃபில் ரீஃபில்ல அந்த கீழே பின் போட்டு வச்சுருக்கான் பாருங்கள்.